கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கும் வணக்கம். நம்ம எலியா ஐயா ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. அவங்க மழை வேணான்னு சொல்லி 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யாமல் இருந்தது. அவங்க ஜெபம் பண்ணதுனால மறுபடியும் அவர் ஜெபம் பண்ணார். வானம் மழையை தந்தது என்ன பார்க்குறோம். அப்போ ஜெபம் என்பது ஆன்மீக வாழ்க்கையில் நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய ஆத்துமா, நம்மளுடைய சரீரம் இவையெல்லாம் 24 மணி நேரமும் நம்ம இறைவனோடு இணைந்து இருப்பது தான் ஜெபம். ஜெபத்தில் முக்தி. அப்படி எலியா ஐயா அன்றைய நாட்களில் இருந்ததுனால தான் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம தேவன்கிட்ட அவர் வேண்டிக் கொண்டதுனால அவர் அப்படியாகவே செய்தார். அப்படியாப்பட்ட ஜெபங்கள் இன்றைய நாளிலே நம்மளிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் நம்ம அநேக ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை. நம்ம மன்றாடுகிறதுல குறை, ஜெபத்தில் குறை, நம்ம அவரோடு இணைந்து இல்லாததுனால நிறையா வீட்டு காரியங்கள், வீட்டு வேலைகள், மற்ற வேலைகள், சம்பாத்திய வேலைகள், பண தேவைகள், கடன் பிரச்சனை, சரீர பிரச்சனை, உபத்திரவங்க, இப்படி நிறைய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் இன்றைய நாள் சுற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுறோம், நிறைய நேரம் விட்டுடுறோம், தூங்கிடுறோம். ஆனாலும் எலியா ஐயா தரித்திருந்து ஜெபித்தது போல், தானியேல் ஐயா தரித்திருந்து ஜெபித்தது போல், இப்படி ஜெப வீரர்கள் நம்ம தாவீது ஐயா இப்படிலாம் ஜெபித்திருக்கிறாங்க. ஜெபத்தினால் தேசத்தையே கலைக்கிருக்காங்க. ஜெபத்தினால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்திருக்கிறாங்க. சுவிசேஷ நற்செய்தியை தெருவா ஊராக பிரசங்கிச்சிருக்கிறாங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று ஜெபத்தில் இருந்து அதன் பிறகு போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அநேக பரிசுத்தவான்கள், மிஷனரிகள் நம்ம ஜெபத்தில் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இறைவனிடத்தில் ஒப்புரவாகிவிட்டு அதன் பிறகு கிராமங்களில், ஊர்களில், தனிப்பட்ட நபர்களிடத்தில், பெரிய பட்டணத்தில், மீட்டிங்கில், நிறையா ஜனங்களிடத்தில் தன்னுடைய உயிரை கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க எடுத்துக்கல. தன் உயிரே போனாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லிலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் முதன்மையான காரணம் என்னென்னா ஜெபந்தான். இந்த நாட்களில் அந்த நாட்களில் எலியா எப்படி ஜெபம் பண்ண 3 வருஷமும் 6 மாதம் மழை இல்லைங்க. ஆனால் மறுபடி ஜெபம் பண்ணாங்க. எப்படி நம்ம இதை படிக்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. 3 வருஷம் ஒரு தேவ மனிதன் ஜெபித்து கொண்டார் ஆண்டவர்கிட்ட, மழை பெய்யலை. மறுபடியும் அவர் ஜெபம் பண்ணினார், அதன் பிறகு மழை பெய்தது என்று பார்க்குறோம். இதெல்லாம் படிக்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. நாமும் இப்படி செய்ய வேண்டுமேங்கிற வாஞ்சை இருக்குது, இருதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்குது. ஆனாலும் செய்யணுங்கிற அந்த வாஞ்சையோடு நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபிப்பதற்கு முயற்சி பண்ணுவோம். நம்மளை இன்னும் பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். எலியா ஐயா எப்படிலாம் அப்படி பரிசுத்தமாக இருந்திருப்பாங்க, ஆண்டவரிடத்தில் எப்படி ஒப்புரவாக இருந்திருப்பாங்க, உண்மையாக இருந்திருப்பாங்க, நீதியாக இருந்திருப்பாங்க, ஆண்டவர் சொன்னதை ஒன்று கூட தட்டாமல் செஞ்சுருப்பாங்க. அப்படிலாம் இருந்ததுனால அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே செய்தார். நாமும் இறைவனிடத்தில், நம்ம ஆண்டவரிடத்தில் உண்மையாக இருப்போம். உண்மையாக இருக்க நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆமென்.